வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பன்னீர்செல்வம் பேட்டி, விரைவில் சசிகலாவை சந்திப்போம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் சசிகலாவும் ஒரு பக்கம், ஓபிஎஸும் இருவருமே தற்சமயம் வரைக்கும் அதிமுக கட்சியில் இணைவதற்கான பல கட்ட முயற்சிகளை ஒரு பக்கம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக தற்பொழுது ஓபிஎஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதரவாளர்களுடன், இபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தால், சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணத்தின் பொழுது அவங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது பார்த்திங்கன்னா சென்னையில் செய்தியாளர்களை சந்திப்பில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சென்னையில் இருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா விமானம் மூலமாக புறப்பட்டு சென்றார். அப்பொழுது பேசிய அவர் பேட்டியும் அளித்திருந்தார். மேலும் பிரிந்து கிடக்கும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல், எனவே பிரிந்து கிடக்கும் அதிமுக தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைப்பதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறேன் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். மேலும் சசிகலாவை உரிய நேரத்தில் சந்தித்து பேசுவேன் என்றும் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்த நிலைமையில் இவர்களும் இருவரும் இணைந்தே அதிமுகவுக்குள் வரப்போகிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரியப்படுகிறது என்று தொண்டர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் கட்சி செயல்பாடுகள் ஒன்றொன்றும் தற்பொழுது எடப்பாடி கையில் இருக்கிறது. இப்பொழுது கவனம் முழுக்கவும் சசிகலாவின் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பயணமும் அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்மளுடைய பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான மாற்ற ரீதியிலான முன்னெடுப்புகளை எடுத்தால் மட்டுமே அதிமுக முன்னெடுக்கும் என்பதனால் சசிகலா அவர்களை சந்தித்து கூடிய விரைவில் அதிமுகவை எப்படி இணைப்பது, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து அதிமுகவில் தலைமையும் சரி, அதிமுகவின் கொள்கைகளும் சரி, அனைத்தையும் எப்பொழுது மாற்றுவது என்று பலவிதமான முயற்சிகளை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் சசிகலாவும் ஓபிஎஸும் இணைந்து அதிமுகவில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரியப்படுகிறது. ஆகையால் நம்ம என்ன நடக்கிறது என்பதை நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.